ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्त जन कल्याणे निरत करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते यत्कृपातमहं वन्दे परमानन्दमात् परमानन्दमात् அறிவு கீதை மூன்றாவது அத்தியாயம் 30வது ஸ்லோகம் வரையிலும் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். 30வது ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய முக்கியமான ஒரு ஸ்லோகம். இது சரணாகதி தத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகமாகவும் இருக்கின்றது. அது சரணாகதி தத்துவத்தை மட்டும் வலியுறுத்தக்கூடிய ஸ்லோகம் கிடையாது. இறைவனுடைய ஒட்டுமொத்த ஆற்றல்களையும் நமக்கு விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஒரு ஈஸ்வரனோ அல்லது ஒரு குருநாதரோ முழுமையாக தன்னிடத்தில் சரணடைந்த ஒரு பக்தனுடைய ஒரு சீடனுடைய வாழ்க்கையை எவ்வாறு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களிடத்தில் இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். So we should not underestimate the capability of the Guru or the capability of the Ishvara. So this we should always remember it. ஈஸ்வரனே மானுட ரூபத்தில் வரலாம், குருவே மானுட ரூபத்தில் வரலாம். அவர்கள் மானுட ரூபத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் சாமானிய மானுடர்களை போன்று கிடையாது, மானுட சக்திகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகம். காரணம் என்ன? இதற்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகங்களில் எல்லாம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லும் பொழுது மயி சர்வாணி கர்மாணி சந்நியசி அத்தியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரகன்னு சொல்ற. இப்ப எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் நீ முழுமையாக மனதினால் அர்ப்பணித்து விடு என்று பகவான் சொல்ற. இவ்வளவு ஸ்லோகங்கள் 2வது அத்தியாயம் முழுமையாக படித்தோம். 30வது அத்தியாயத்தில் கூட 29வது ஸ்லோகம் வரையிலும் இதுவரையிலும் பகவான் அர்ஜுனனுக்கு எங்கும் எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் அர்ப்பணம் செய்து விடுன்னு சொல்லல. 2வது அத்தியாயம் முழுமையாக நாம் படிக்கும் பொழுது கூட பகவான் கர்மங்களை எல்லாம் புத்தியில் நிலை பெற்று செய்ய வேண்டும் சொன்னார். எல்லா கர்மங்களையும் புத்தி யோகத்தோடு நீ கர்மங்களை செய்ய வேண்டும். அதற்கு உயர்ந்த ஞானஸ்திதியை தான் அவர் சொன்னார். அப்புறம் 3வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பங்களில் கூட யஜ்ஞார்த்தாத் கர்மணன் எத்திர லோகோயம் கர்ம பந்தனக, எல்லா காரியங்களையும் யஜ்ஞ பாவத்தோடு செய்யின்னு சொன்னார். ஆனா முதன் முறையாக பகவான் இங்கே சொல்லும் பொழுது he says that you do all karmas for my sake. நீ எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் முழுமையாக நீ அர்ப்பணித்து செய்து விடுன்னு பகவான் தன்னுடைய பக்தனிடத்திலேயோ அல்லது ஒரு குரு ஒரு தன்னுடைய சீடனிடத்தில் இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்கின்றார் என்றால் அந்த இறைவனுக்கோ அல்லது அந்த குருவிற்கோ அந்த சீடனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான அர்ப்பண புத்தியை அவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டதை அல்லது அவர்களுடைய ஸ்ரத்தையை விசுவாசத்தை அறிந்துதான் சொல்கின்றார்கள். முழுமையாக நாம் நம்மை இறைவனிடத்தில் ஒப்படைத்துக் கொள்ளாத வரையிலும், இது பக்தி மார்க்கம், அது ஞானத்தில் இல்லை, பக்தி மார்க்கத்தில் முழுமையாக இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைத்துக் கொள்ளாத வரை முழுமையாக நமக்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஸ்ரத்தையோ விசுவாசமோ குருவினிடத்திலேயோ ஈஸ்வரனிடத்திலேயோ தோன்றாத வரை அந்த குருவிற்கோ ஈஸ்வரனுக்கோ நம்முடைய குணங்களை, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய கர்மங்களை
மாற்றி அமைக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களும் இருந்தாலும் கூட நாம் சரணடையாத வரை, நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளாத வரை, நம்முடைய உள்ளத்தில் ஸ்ரத்தையானது தோன்றாத வரை அது எந்த ஒரு மாற்றமும் நேராது என்பதை சொல்லக்கூடிய ஸ்லோகம். லார்ட் சேஸ் மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. Now everybody cannot say this statement or anybody can make this statement. யார் வேண்டாலும் சொல்லலாம், எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் அர்ப்பணித்து விடுன்னு சொல்லலாம். பட் தட் பர்சன் மஸ்ட் ஹேவ் தட் கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி இருக்கணுமா இல்லையா? ஆனா கிருஷ்ணர் சொல்லும் பொழுது ஏதோ அது வெறும் ஒரு வாய் வார்த்தையாக, ஒரு உபச்சார வழக்காக சொல்லலை. அவர் பகவான், ஒரு உண்மையிலேயே ஜெகத்குருவாக இருக்கின்றார். ஒரு குருநாதரே தன்னிடத்தில் ரொம்ப ஸ்ரத்தையோடு விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சீடன் இருக்கிறார். அவருக்கு ஏதோ ஆன்மீக சாதனைகளிலேயோ அல்லது உலக வாழ்க்கையிலேயோ ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், நீ முழுமையாக என்னிடத்தில் உன்னுடைய கர்மங்களை எல்லாம் அர்ப்பணித்து விடு, நான் பார்த்துக்கிறேன்னு அந்த குருநாதர் சொல்றாருன்னா, ஹி மஸ்ட் பி எ பிரம்மஞானி, ஹி மஸ்ட் பி எ மகா யோகி. அவர் ஒரு பெரிய யோகியாக, பிரம்மஞானியாக, அவர்களை சாட்சாத் நம்ம சத்தியத்தினுடைய இன்னொரு உருவமாக நாம் பார்க்கக்கூடிய மனோபாவம் நமக்கு இருந்தால், அந்த ஸ்ரத்தையானது நம் குருவினிடத்திலேயோ ஈஸ்வரனிடத்திலேயோ வைத்திருக்கக்கூடிய ஸ்ரத்தையானது வீண் போகாது. அதனால எல்லாரும் என்ன பண்ண முடியாது, எல்லாரும் என்னிடத்தில் முழுமையாக சரணடைந்து விடுன்னு சொல்ல முடியாது. When a person makes such a statement, he should also possess that kind of a capability. பொதுவாக குருவினுடைய விஷயத்தில் கூட குரு கூட அப்படி நேரடியாக சொல்ல மாட்டார். குரு also always tells us, no, remember the Lord. If there is a problem, remember the Lord. எப்பொழுது இறைவனை மனதில் கொள்ளுங்கள் தான் குரு சொல்வாரே தவிர, குரு சாட்சாத் பிரம்ம வஸ்துவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக ஒரு குருவிற்கும் சீடர்களுக்கும் ஒரு பந்தம் இருந்தது என்றால், அவர்களுடைய உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருந்தார். பிரைவேட்லி he might say that, don't worry, I will take care of everything. That too if we completely offer our intellect at the feet of the Lord. Otherwise it doesn't happen. இப்ப விவேக சூடாமணி கூட நம்ம படிச்சோம். விவேக சூடாமணியில் ஆதிசங்கர் சொல்லும் பொழுது கூட எங்கேயுமே எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் நீங்கள் அர்ப்பணித்து விடுங்கள்னு ஆதிசங்கராச்சாரியர் எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு? எங்கேயும் சொன்னதாக நம்ம பார்க்கல. இதே ஸ்லோகம் விவேக சூடாமணியில கூட வருகின்றது. சந்நியஸ்ய சர்வ கர்மாணி பவபந்த விமுக்தையே யத்யதாம் தீரைகி பண்டிதைகி ஆத்ம அபியாச உபஸ்திதைகின்னு ஒரு ஸ்லோகம் படிச்சோம். படிச்ச ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். அங்கே கூட சொல்லும்போது சந்நியஸ்ய சர்வ கர்மாணி பவபந்த விமுக்தையேன்னு, இந்த சம்சார பந்தத்திலிருந்து முழுமையாக உன்னை நீ விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் சந்நியஸ்ய சர்வ கர்மாணி. இட் இஸ் a general statement. மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யன்னு. It is not a specific instruction. So there the instruction is very general. See, this is the beauty of the Guru. அதனால்தான் 30வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ஈஸ்வரனாக கூட இந்த ஸ்லோகத்தை அர்ஜுனனுக்கு சொல்லல, ஒரு குருவினுடைய ஸ்தானத்திலிருந்து சொல்றார். Sometimes a guru, a great ஞானிஸ், யோகிஸ், they make a general statement. பொதுவாக உபதேசங்களை கொடுக்கக்கூடிய குருமார்கள் இருக்கின்றார்கள். இல்ல ஒரே குருவே சில உபதேசங்களை பொதுவாக சொல்லுவார்கள். But if you spend some time with them, then you will get a specific direct message from them. நேரடியாக நமக்கு என்ன தேவையோ ஒரு பொதுவான உபதேசங்களாக இல்லாமல், நானே பெரிய மகான்களோடு பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது நேரடியாக கேட்டிருக்கிறேன். I don't want all these general instructions. Give me something specific. எனக்கு ஏதாவது நேரடியாக எனக்கென்று பிரத்யேகமாக ஒரு உபதேசத்தை நீங்கள் செய்ய வேண்டும். நம்ம காலரை பிடிச்சு கேட்கக்கூடாது, காலை பிடிச்சு கேட்கணும். காலை பிடிச்சு கேட்டோம்னா then sometimes what happens, the instructions, the guidance becomes direct, the guidance becomes specific. Otherwise in Vivek Chudamani it is very general. Sanyasya sarva karmani bhavabandha vimuktaye yadyadam panditair dhiraihi ஆத்மா அபியாச உபஸ்திதைஹி அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் அது பண்டிதர்களோ தீரர்களோ ஆத்ம அபியாசம் செய்பவர்களோ
கர்மத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும்னு நம்ம இந்த தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, பொத்தாம் பொதுவாக. இட் இஸ் a general instructions given by the ஆச்சாரியர். Same acharya would have given the personal instructions to the disciple also. So here also the instruction is very, very personal. For the first time in Bhagavad Gita, Lord makes such a bold statement from the standpoint of a Jagat Guru. அதனால கிருஷ்ணரை ஜகத்குருன்னு சொல்லிக்கிட்டோம். வழாக மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா. அப்ப ரெண்டாவது லைன் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகத ஜ்வரஹ. The second line is completely attitude. Spirituality goes very close with individual attitude. இங்க வந்து எவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கிறோம், நமக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும், எவ்வளவு ஞானம் தெரியுங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. See what kind of attitude we have in our life, that is more important. அது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இங்க பகவான் சொல்லும் பொழுது நிராஷீர்னா வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். போன வகுப்புலேயே சொன்னேன், ஃபால்ஸ் ஹோப், ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த உலகத்திலிருந்து, உலக மனிதர்களிடத்திலிருந்து நாம் வந்து தவறான எதிர்பார்ப்புகளை நாம் வளர்த்து கொள்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறித்து நமக்கே ஒரு சரிதான ஒரு தெளிவோ சரியான ஒரு புரிதல்களோ இல்லாமல் இருக்கின்றது. See, expectations are not wrong. எதிர்பார்ப்புகள்ங்கிறது தவறு கிடையாது. See, யாரிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்ப பஞ்சபூதங்கள்னா ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கின்றது. ஸோ எதை எப்படி எதிர்பார்க்கணுங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா? அதனால இங்க பகவான் சொல்ற அதான் நிராஷி நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதச்சுரக. இப்ப இதே ஸ்லோகத்தை குருதேவ் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவார். He talks about secret of successன்னு சொல்லுவார். இந்த ஸ்லோகம் வந்து வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு கூட இந்த ஸ்லோகத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். செகண்ட் சாப்டர் நினைக்கிறேன், 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்திற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது சீக்ரெட் ஆஃப் லார்ஜ் ப்ராஃபிட்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க இதே ஸ்லோகத்தை there is a secret of success கூட குருதேவ் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். Gurudev normally tells that when a person acts, even though he acts sincerely, நாம் எவ்வளவு சின்சியரா கர்மங்களை எல்லாம் செய்தாலும் கூட, why do we fail generally? நாம் நினைத்த அளவிற்கு நாம் ஏன் ஒரு ஆன்மீக சாதனைகளாக கூட இருக்கலாம், இல்லைன்னா உலகத்தில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகளாக கூட இருக்கலாம். நாம் எவ்வளவோ முயற்சிகள் எல்லாம் செய்தாலும் கூட அதிக நேரங்களில் நாம் நினைத்த அளவிற்கு அந்த முயற்சி நமக்கு சித்திப்பது கிடையாது. அதற்கு காரணம் என்ன? Gurudev beautifully says that whenever you put forth the effort, we have to mobilize all our energy. One is positively, second one is productively ன்னு சொல்வார். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தால் there is a tremendous energy is involved in that activity. இப்ப நான் பேசுறேன்னா, 1 மணி நேரம் பேசுறேன்னா, there is a tremendous energy is involved. இப்ப நீங்க கேக்குறீங்கன்னா, there is a tremendous energy is involved. So with that energy, see, everything ultimately boils down to the human energy. So what we have to do whenever we do some kind of an activity, அது தியானமாக எந்த காரியங்களாக, we have to mobilize all our energy. எனர்ஜினா தெரியறதாலே ஆற்றல்கள். மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்து அதை வந்து நேர்மறையாக பயன்படுத்த வேண்டும். It must be employed. One is positively. Second one, it must be employed productively. அது பயனுள்ள விதமாகவும் இருக்க வேண்டும். அது நேர்மறையான விதத்தில் அந்த ஆற்றல்கள் என்பது செலவிடப்பட வேண்டும். See, whenever an energy is mobilized, when the same energy is employed positively and productively, you will see that not only you will succeed in your action, you don't waste your energy also. நாம் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவது மட்டும் கிடையாது, அந்த காரியத்தை செய்து முடித்த பிறகு என்ன இருக்கும், your energy remains more intact. இப்போ ஒரு மணி நேரம் பேசின அப்புறம் if you feel more energetic,
then you have employed your energy productively, positively. இப்போ ஒரு மணி நேரம் நம்ம நல்லா பேசின அப்புறம் இல்ல கேட்ட அப்புறம் நமக்கு தூக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம்? That means we have not mobilized our energy properly. Generally what happens, அது வந்து எனர்ஜியை நம்ம மொபிலைஸ் பண்ணி அது பாசிட்டிவா எம்ப்ளாய் பண்றது, ப்ரொடக்டிவா எம்ப்ளாய் பண்றது இருக்கட்டும். ஜெனரலா நமக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பது என்பதே ஒரு பெரிய யுத்தமாக இருக்கிறது. That itself is a war. And we have great ideas. We have great ideals. நம்மளுடைய லட்சியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மிகப்பெரிய லட்சியங்கள் எல்லாம் இருக்கின்றது. மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்க வேண்டும்னு நினைக்கின்றோம். அந்த லட்சியங்களை அந்த விஷயங்களை எல்லாம் சாதிக்க வேண்டும் என்றால் we must preserve our mental energy. But most of the time, the mental energy is dissipated in various channels. இந்த மனதில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் வெவ்வேறு விஷயங்களில் வெவ்வேறு எண்ணங்களில் அது பொதுவாக வீணாகி விடுகிறது. When we dissipate our mental energy, please, it is very important, we have to preserve our energy. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் சேமிக்க வேண்டும். This energy is the real wealth. ஸ்பிரிச்சுவாலிட்டியில நிறைய ஞானத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நான் நிறைய படிச்சதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நிறைய பணம் இருந்தாலும் கூட ஸ்பிரிச்சுவாலிட்டியில எல்லாம் கடவுள் தரிசனம் எல்லாம் ஆயிடாது. அது பக்தியில கூட அப்படி. So you should have a positive energy, a pure energy. அதெல்லாம் குணங்கள் தானே, சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த குணங்கள் எல்லாம் என்ன இருக்கணும்? தூய்மையாக இருக்க வேண்டும். The energy must be pure and we should employ it positive. Otherwise என்ன ஆகுது? When there is a mental dissipation, unnecessary, when this energy is dissipated, normally you will feel very weak. Sometimes people are physically they are weak and mentally they are confused and intellectually they become dull. These three things will happen. So physical weakness, mental confusion and intellectual dullness. இதெல்லாம் எதனால வருகின்றது? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நம்மால் சரியான விதத்தில் ஒருங்குபடுத்துவதற்கு நாம் தவறிவிட்டோம் என்றால், ஒருங்குபடுத்த நமக்கு தெரியாவிட்டால் அந்த ஆற்றல்களை நாம் வீணாக விரயம் செய்து விடுகிறோம். அதனால்தான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் வரி பாருங்க, மயி சர்வாணி கர்மாணி சந்நியசி அத்தியாத்ம சேதசாமி. He says, bring all your energies including the ego, then offer it to me சொல்றேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, don't dissipate your energy. உங்களுடைய ஆற்றல்களை விரயம் செய்யக்கூடாது. அப்போ மனிதர்களுடைய ஆற்றல்கள் பொதுவாக எந்தெந்த வழிகளில் அது விரயமாகின்றது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்லோகம் மனிதர்களுடைய ஆற்றல்கள் பொதுவாக 3 வழிகளில் விரயமாகின்றது சொல்கிறார். Generally the energy is dissipated through these 3 channels. இந்த 3 விதத்துல தான். What is the first channel? One is the past, another one is the present, the third one is future. ஒன்னா நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் எதுல வேஸ்ட் ஆகும் அப்படின்னா பாஸ்ட் விஷயம், ஆர் இன் தி பிரசன்ட், ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபியூச்சர். ஒன்னா கடந்த கால விஷயங்களிலேயோ இல்ல நிகழ்காலத்தில் ஒரு காரியங்களை செய்யும் பொழுதோ இல்ல எதிர்காலத்தை குறித்த திட்டங்களினாலேயோ மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் தான் விரயமாகின்றது கீதை சொல்கிறார். அதனால ஃபர்ஸ்ட் இதை சொல்லும் பொழுது நிர்மமன்னு சொல்றாரா இல்லையா? திஸ் நிர்மம is with respect to the past. See, we all the time carry the burden or the load of the past in our head. எந்த காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் என்ன இருக்கும்? நம்மளுடைய மனதில் என்ன இருக்குன்னா, கடந்த காலத்தினுடைய வெற்றிகள், கடந்த காலத்தினுடைய தோல்விகள், கடந்த காலத்தினுடைய நினைவுகள் என்ன இருக்கிறது? All the time we are carrying the load of the past. That kind of a possessiveness. That's mamatvam. What is this mamatva? Mamatva is possessing the load of the past. All these past memories are there. அப்போ ஒரு காரியங்களை நாம் ஆரம்பிக்கும்
பொழுதே நம்மளுடைய மனசு எங்க போயிடும் அப்படின்னா இட் ஜஸ்ட் ரன்ஸ் டுவர்ட்ஸ் தி பாஸ்ட். ஸோ யூ வாண்டட் டு டூ சம்திங் இன் தி பிரசன்ட். இப்ப நிகழ்காலத்துல ஒரு காரியத்தை நாம் செய்யணும். ஆனால் நம்மளுடைய எனர்ஜியில எங்க போறது அப்படின்னா கடந்த காலங்கள்லயே இருக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் கூட பாருங்க, நம்மளால நிகழ்காலத்துல இருக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் எங்க போயிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் கடந்த காலத்தையே பற்றி நினைத்து கொண்டே இருப்போம். So Krishna says that drop this thinking about this past. இந்த கடந்த கால நினைவுகளை குறித்து என்ன பண்ண வேண்டும்? Just drop it. What happened has happened. So don't carry the burden of the past in your mind. When you wanted to do something, the பாரதியார் கூட ரொம்ப அழகாக சொல்லுவார், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாடுவேன். Just start a day with a kind of a freshness of the mind. Otherwise, this past will destroy the present. So when we act, the mind is not available for us in the present. காரியத்தை செய்யும் போது நம்மளுடைய மனமானது நிகழ்காலத்தில் இல்லை. ரெண்டாவது என்ன? What is the second channel? One is either it thinks about the past, the mind runs into the past, or the mind runs into the future. அதான் நிராஷி, ஆஷான்னு there are lot of expectation. இந்த காரியத்தை ஆரம்பிக்கல, ஒரு செயலே ஆரம்பிக்கும். செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன இருக்கிறது அப்படி, there are so many expectations. மனிதர்களை குறித்தோ அல்லது விஷயங்களை குறித்தோ நமக்கு அதீதமான எதிர்பார்ப்புகள் என்பது இருக்கிறது. அதனால ஒரு காரியத்தை குறித்து நாம் திட்டமிட வேண்டாம்னு சொல்லல, எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டாம்னு நான் சொல்லல. See, we should plan about our future. We have to plan. மனிதர்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டம் இருக்க வேண்டும். ஆனா பெரும்பாலும் நமக்கு எதிர்காலத்தை குறித்த திட்டம்ங்கிறத காட நம்முடைய எதிர்காலம் என்பது பெரும்பாலும் கேள்விக்குறியாகி விடக்கூடாது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, what will happen to my future, whether this will happen, this will not happen, இது நடக்குமா அது நடக்குமான்னு all the time you just plan. நம்மளுடைய எதிர்காலத்திற்கு என்று ஒரு திட்டத்தை நீங்கள் வைத்து அதை நாம் எங்கே செயல்படுத்த வேண்டும், அதை நிகழ்காலத்தில் தான் செயல்படுத்த வேண்டும். அது எதிர்காலத்தினுடைய திட்டங்களாக இருந்தாலும் அந்த திட்டங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே அது செயல்படுத்தப்படும். So you think about your future, you plan about your future, but don't dwell on it, don't revel on it. So most of the time these are all the two channels. நீங்க பார்த்திருக்கலாம். See, we have to investigate our own personal life. Sometimes we dwell too much on our past, or too much our mind goes into the future. So the mind is not at all available in the present. ஆனா ஒரு காரியத்தை நாம் திறம்பட செய்ய வேண்டியிருந்தால் அந்த காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய மனம் கடந்த காலத்தினுடைய நினைவுகளிலேயோ அல்லது எதிர்காலத்தினுடைய எதிர்பார்ப்புகளிலேயோ மனம் சென்று விட்டால், if mind gets dissipated in these two channels, when we act in the present, the complete energy is not available to us. நமக்கு தேவையான முழுமையான ஆற்றல் நமக்கு எங்க கிடையாது, நம்முடைய கைகளில் அந்த முழுமையான ஆற்றல் நமக்கு இல்லாமல் போய்விடும். This is what happens. One is the past. Sorry. What is the third channel? The third channel is the present. அப்போ ஒரு காரியங்களை நிகழ்காலத்தில் செய்யும் பொழுது கூட என்ன நமக்கு ஒருவேளை சொல்லலாம், எனக்கு கடந்த காலத்தை பற்றிய நினைவுகள் கிடையாது, எதிர்காலத்தை பற்றி எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது. சரி, ரெண்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நிகழ்காலத்தில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு என்ன வந்துடுது? We are extremely anxious, or we are extremely excited. அத ஜுவரம்னு சொல்றாங்க. அந்த ஜுவரம்ங்கிறது என்ன? சரி, கடந்த காலமும் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களும் இல்லைன்னு நிகழ்காலத்தில் ஒரு காரியங்களை செய்யும் we are unduly or unnecessarily we are excited. We are unable to do the work with a kind of a calmness. அந்த வேர்டு ரொம்ப எவ்வளவு அழகான வார்த்தை பாரு, விகத ஜுவரம். We are bestowed with certain capabilities. ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒவ்வொரு ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லா விதமான ஆற்றல்களும் கிடையாது. You have your own understanding. So you understand your own capacity. ஒரு காரியத்தை நம்மால் எவ்வாறு திறம்பட செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு திறம்பட செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். When we act, we should act
with the sense of calmness. காரியத்தை நாம் கையில எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தை நாம் முடிக்கின்ற வரைக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நிதானத்தை இழக்காமல், ஒரு அமைதியை இழக்காமல் அந்த காரியத்தை நாம் செய்ய. Because while performing the action, things are not in our hand. There are so many factors, which are not in our hand. ஒரு காரியங்களை நாம் எடுத்து செய்யும் பொழுது எல்லா விஷயங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி இருக்கின்றன. அதையெல்லாம் புரிந்து கொண்டு if you only act with calmness, then everything will fall in line. Please underline this message. You cannot control everything, but if you know how to control yourself, if we know how to remain calm, composed, quiet, steady, then all other things will automatically fall in line. Even the external situations which are unfavorable, even people who are not favorable to us also, if we don't react. But most of the time, how we spoil our life is with, we are high reactors. So over reactor, when there is a problem, when there is a situation, there is a tremendous emotional outburst. நாம என்ன நினைக்கிறோம்? அப்படியே எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டோம் என்றால் பிரச்சனை தீர்ந்தது. தீரவே தீராது. பிரச்சனை தீரவே கொட்டி தீர்க்கிறதால தீர். You have just wasted all the opportunities given to you by the Lord. When things go for 6s and 7s, when things go above our head, விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தலைக்கு மேலே செல்லும் பொழுது நாம என்ன இருக்கணும்? கண்களை மூடிக்கொண்டு இல்லை, மனத்தளவில் ஒரு பேர் அமைதியோடு இருக்க. Stay calm, stay composed, stay collected. This is the biggest advice Lord Krishna gives. Vigadajvaraha, அழகான வார்த்தை. Vigadajvaraha. He says that don't make unnecessary noise. In this world, we make too much noise, lot of excitement. ஒரே பதட்டம். எப்போ ஜென்ரலி பீப்புள் திங்க் ஏதோ வேகமா அங்கிங்க ஓடிட்டே இருந்தா, ரொம்ப பரபரப்பா இருந்தா, அப்படியே இருந்தா நம்ம ரொம்ப வேலை செய்யறோம்னு நம்ம நினைக்கின்றோம். ஆல் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், they are all done by calm and composed and quiet people. Mighty achievements are born in deep most silence. ஆழ்ந்த அமைதியில இருந்துதான் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு. 20 வருஷம் 25 வருடம் நம்ம ஆன்மீக சாதனைகள் செய்தாலும் கூட ஏதோ 1% கூட முன்னேற்றம் இல்லாத மாதிரி தான் தோன்றும். But one should not get excited. அந்த பரபரப்பு இருக்கக்கூடாது, அந்த பதட்டம் இருக்கக்கூடாது. When we work in the present, when you work, அதான் சொல்றாரு, be in the presence. குருதேவ் ரொம்ப past is also tense ன்னு சொல்றோம், future is also only tense ன்னு சொல்றோம், the present is also only tense. So just be in the presence. நிராசி நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ. யுத்தியஸ்வ ஏர் அர்ஜுனனுக்கு அது யுத்தம், நமக்கு நம்முடைய கர்த்தவிய கர்மம். உன்னுடைய கர்த்தவிய கர்மங்களை நீ இவ்வாறாக, once you have offered everything at the feet of the Lord, at the feet of the Guru, எல்லா கர்மங்களையும் எல்லாவற்றையும், ஈவன் தி இண்டிவிஜுவாலிட்டி, ஜீவபாவத்தையே இறைவனிடத்திலேயோ குருவனிடத்திலேயோ அர்ப்பணித்து பிறகு எதை பற்றி கவலைப்பட வேண்டும், எதை பற்றி வருந்த வேண்டும், எதற்காக பதட்டம், எதற்காக பரபரப்பு, இதெல்லாம் என்ன சொல்றாங்க? இது எதுவுமே அவசியம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மா சந்நியஸ்யாத்யாத்ம சேததா நிராஷி நிர்மமோ யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. from ultimate knowledge. இந்த ஸ்லோகத்தை பார்த்தோன்னா மையினா, இங்க மைங்கிறது என்ன? உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா வஸ்து. இங்க மைங்கிறது சத்வஸ்து. ஆல் த டைம் மைனா பரமாத்மனி. பரமாத்மனி சர்வ கர்மாணி சந்நிய. ஆஃபர் ஆல் யுவர் ஆக்ஷன்ஸ் only to the reality. Adhyatma Chetasa, with a kind of a spiritual consciousness, with a spiritual mind. Nirashi Nirmamo, just a kind of a
No positive resignation. You just positively you resign up. Just give up. Not a negative kind of giving up. This is a very positive kind of a giving. You just give up all your anxieties, excitement, all your worries. இதெல்லாம் என்ன பண்றோம்? ஒட்டு மொத்தையும் விட்டுட்டு என்ன பண்றோம்? Just you think about it. How wonderful it is. You will feel, you are charged with a tremendous kind of energy. And even when we meet such people, அப்படி இருப்பவர்களை நமக்கு பார்த்தாலே நமக்கு என்ன தோன்றுகின்றது அப்படின்னு we also feel more charged. So this shloka is very important shloka. Then 31st shloka, but not everybody follows the instructions னு சொல்றாரு. இவ்வளவுலாம் சொன்னாலும் கூட எல்லோரும் அதை உள்ளபடி பின்பற்றுவது கிடையாதுங்கிறது. That is their problem. We need not worry about it. God also just only instructs us. Then he tells, if you follow this with faith, then you will be relieved from this bondage. அதேதான் சொல்றாரு 31வது. ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாः ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தः முச்யந்தே தேபி கர்மபிः. So he says, ஏமே ஏன தோஸ் எந்த மானவாகான்னு இருக்கா அதோட சேர்த்து ஏ மானவாக. மானவாக மீன்ஸ் அதுக்கு it's a general statement. Those human beings, மானவாகன்னா எந்தெந்த மனிதர்கள், எந்த மானுடர்கள். So that one thing is very clear, these instructions are for human beings. If you consider that you are a human being, please understand this upadesha is for us. So, mentally also, not just physically. So mentally also we should behave like a human being. So நாய் மாதிரி சண்டை போட்டுட்டேன். He said, ye manavaha. So those human beings, me matam. This is my mata. Bhagavan says that this is my opinion. Another Krishna Gurudev சொல்றார் கிருஷ்ண மதம்னு சொல்றார். இப்படிதான் மதங்கிறது. There is one Sanatana Dharma. Krishna, it is not the religion of Krishna. உடனே translate பண்ண, it is a religion of Krishna. There is no religion of Krishna. There is no religion of Rama. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. There is only one Sanatana Dharmam. It is a vast Vedic knowledge. Lord churned all that Vedic knowledge. எல்லா வேதிக் ஞானத்தை என்ன பண்றாரு? நல்ல கரைச்சு நல்ல சரண் பண்ணி என்ன பண்றார்? அவருடைய புத்தியின் மூலமாக இந்த ஞானமானது நமக்கு வருகிறது. எப்படி கங்கை சிவபிரானுடைய ஜடையின் மூலமாக வந்ததுனால்தான் அதற்கு அவ்வளவு ஒரு பவித்திரத்துவம் இருக்கிறதா? The entire Vedic knowledge, it is not something new. அதனால ஏதோ கிருஷ்ணர் புதிதாக சொன்னாருன்னு நாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மே மதம். This is my conclusion. Arjuna, this is my opinion. This is my understanding. This is the whole teaching is born out of my own personal experience. I have tested this, not just tested this. I have tasted this. See, when there is a knowledge, we must put that knowledge into test. We must we must taste that knowledge. That knowledge remains only in the book. It doesn't serve its purpose. When Lord says that, ye me matamnu சொல்லும்போது என்ன ஆகுது? He is the authority of that. He speaks like an authority. There is no ambiguity. அவருடைய வார்த்தைகள் என்ன கிடையாது, எந்த ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பகவான் சொல்றார், ஏமே மதம். See, this is my opinion. This is my conclusion. If you want to follow, you follow. And Lord is also not interested in converting anybody as his devotees. See, we don't believe in conversion. Lord also doesn't want. If you want to follow, you follow. See, our Gurudev also was like that only. You want to follow, you follow. Otherwise, if you don't want, leave it. Just leave it. Here said, Eme matam. Idam matam means this knowledge. Especially the 30th verse. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சாரமாக என்ன பண்ணிட்டார்? 30வது ஸ்லோகத்தில் கொடுத்துட்டார். அதனால எந்த ஒரு மாணவர் என்னுடைய இந்த ஒரு கருத்தை, இந்த ஒரு ஞானத்தை, இந்த ஒரு உபதேசத்தை
அனுதிஷ்டந்தி. அழகான வார்த்தை பாரு. அனுதிஷ்டந்தி means, see, they understand, or அனுதிஷ்டந்தி means they implicitly follow these instructions. யார் ஒருவர் இடைவிடாத என்னுடைய இந்த ஒரு உபதேசத்தை பின்பற்றுகின்றார்களோ. ஸோ அந்த அனுதிஷ்டந்திக்கு கூட ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்திருக்கிறார். என்ன அட்ஜெக்டிவ் கொடுத்திருக்கிறார்? நித்தியம் அனுதிஷ்டந்தி. இட்ஸ் பியூட்டிஃபுல் வேர்ட். நித்தியம் அனுதிஷ்டந்தி. எவ்ரி டே. Normally the word nityam, generally when we translate it, we say that nityam nu சொல்லிவிடு, டெய்லின்னு சொல்லிவிடு. ஆனா there is a problem in this nityam. ஒரு காரியத்தை டெய்லி செய்தோன்னா என்ன ஆயிடும்? இட் பிகம்ஸ் மொனோட்டனஸ். அது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எந்திரத்தனமாக ஆயிடும். அப்படியே மெக்கானிக்கல் ஆயிடும். ஏதோ பாருங்க, உட்காடுறோம், உடனே ஒரு ஜூம் ஓபன் பண்றோம், அப்படியே உட்காந்துக்கிறோம். ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகுது? the whole process becomes so mechanical. This is the problem in life. Certain things we continue, we just repeat every day, we keep doing. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறது அப்படின்னு, then you just, அது எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும், if you don't really discover joy in it, அதுல நாம ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை நாம கண்டுபிடிக்கலன்னா, அப்புறம் அந்த காரியங்கள் என்ன, டெய்லி செய்துட்டே இருப்போம். ஆனா அது என்ன ஆயிடும்? இயந்திரத்தனமாக செய்து கொண்டே இருப்போம். அதனாலதான் ஸ்வேதாஸ்வேதர உபனிஷத்துல ஆச்சாரியர் அந்த நித்தியம்ங்கிற வார்த்தைக்கு பாஷ்யங்கள் எழுதும் பொழுது நித்தியேனன்னு அங்கே வரும்போது நியமேனன்னு சொன்னார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் நித்தியம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் எவ்ரி டே. டெய்லி செய்யறதுன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு நியமத்தோடு செய்ய வேண்டும்னு சொன்னார். நியமம் என்னத்தை? bring a perfect order. What a beautiful word. நித்தியம்னு ஏதோ டெய்லி ஏதோ எழுந்தோம், படிச்சோம், இன்னும் பாராயணம் பண்ணோம் அப்படி கிடையாது. அது படிக்கிறதா இருந்தாலும் பாராயணம் பண்றதா இருந்தாலும் there must be an wonderful order. Spirituality with a disorderly mind, we cannot pursue the path of spirituality. A person who follows the path of spirituality, அது நம்மளுடைய மனதை என்ன பண்ணணும்? ஒருங்கிணைக்க வேண்டும். There must be a great order. அதுக்கு அது என்ன சொல்றது, ஒரு நெறிமுறை இருக்க வேண்டும். Certain principles we should follow. நித்தியம்னா அது ஏதோ டெய்லி அப்படியே கண்ணை மூடிட்டு செய்யறது கிடையாது. We should stand on certain principles. சில நெறிமுறைகள் மீது, சில விதிமுறைகளை வகுத்து கொண்டு, சில விதமான ஒழுக்க முறைகளை வகுத்து கொண்டு என்ன பண்ண வேண்டும்? அதன் மீது நின்று கொண்டு எல்லா காரியங்களையும் செய்ய. அதாவது டெய்லி காரியங்களை செய்யறது கிடையாது. There must be order. நீங்க சிருஷ்டியிலேயே பாருங்க, do you find any disorder in creation? Everything is so orderly. இப்ப சூரியன் டெய்லி வர்றார், ஏதோ வர்ணமேன்னு கண்ணு கசிக்கிட்டே வர்றாரு, வர்றது கிடையாது பாருங்க. See, every day when he comes out, he is so bright, so bright. There is a tremendous order. There is a perfect discipline. There is a great joy. When you study all this knowledge, when you wanted to follow, when you put into practice, there must be, you must bring a great order. எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். If there is a disorder, அதனால இந்த ஜூம் கிளாஸ் கூட நம்ம எவ்வளவு விதிமுறைகள், எவ்வளவு நெறிமுறைகள், why we insist அப்படி, we should bring some kind of an order. அது ஏதோ இட்ஸ் நாட் a military kind of order கூட கிடையாது. military order ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. If there is no order, if there is no discipline in military, how people can save the country? See, in order to protect the country, so much discipline is required. They have to undergo so much discipline. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே ஏதோ நித்தியம் நான் பண்றேன், நான் நித்தியம் தியானம் பண்றேன், ஏதோ நான் நித்தியம் பாராயணம் பண்றேன், புஸ்தகமே இருக்கும் நித்திய பாராயணம். அதை விட ரொம்ப முக்கியம், அது நியம பாராயணம் ஆகுது. ஒரு காரியத்தை செய்தது, யூ மஸ்ட் ஃபிக்ஸ் அ டைம். சில காரியங்களை சில நேரங்களில் தான் செய்யணும், அது நித்தியம் செய்யறது. அதுக்குன்னு நீங்க என்ன வகுத்து கொள்ள வேண்டும்? அதுக்கென்று ஒரு நியமத்தை வைத்து. இஃப் யூ ஆஸ்க் வாட் இஸ் நியம, ஐ ஆல்வேஸ் சே there is a consistency of purpose. அது எதுக்காக நித்தியம் பண்றது? எதற்காக செய்கின்றோம்? ஏதோ கீதை வகுப்பு கேட்கறது கிடையாது, கீதை வகுப்பு எடுக்கிறது கிடையாது. எதற்காக கீதை படிக்க வேண்டும்? There must be a fundamental principle. There are certain principles we should not compromise. We should follow those principles. Without following those principles, we may study, but our study will not yield
a right kind of result. அதனால வெறும் நித்தியம் அனுதிஷ்டந்தி கிடையாது. You add another word, niyamena anutishtanti, with a great, order, the great discipline. We should have certain frame of rules. நம்மளுடைய வாழ்க்கைன்னு இருந்தா என்ன இருக்கும்? வெளியில இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாம் விடுங்க. நமக்குன்னு சில நேரங்களில் என்ன பண்ண வேண்டும்? சில சட்ட திட்டங்களை நாமே வகுத்து கொள்ள வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்ங்கிறது என்ன கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்ல சில சமயம் நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேங்கிறதாலும் நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னாலும் so there must be the cosmosல பார்த்தீங்கன்னா there is a perfect order. அதாவது இங்கேயும் பகவான் சொல்றார், நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவா. எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. யார் ஒருவர் என்னுடைய இந்த உபதேசங்களை நித்தியம் ஒரு ஒழுங்குமுறையோடு, that நித்தியம் means you should take it seriously ன்னு சொல்றார். One should take the instructions very seriously. அனுதிஷ்டந்தி மாணவ, பின்பற்றுகின்றார்கள். யார் அவர்கள்? ஸ்ரத்தாவந்தக, வச்சிட்டாரா இல்லையா ஒரு புள்ளி? ஸ்ரத்தாவந்தக, possessed with extreme faith, ஸ்ரத்தையோடு இருப்பவர். இந்த ஸ்ரத்தையை பற்றி நம்ம நிறைய படிச்சுட்டோம். ஸ்ரத்தையை பற்றி நிறைய சொல்லிட்டார் ஆச்சாரியார் கூட. விவேக சூடாமணியில கூட ஸ்ரத்தைக்கு ஒரு ஸ்லோகமே சொல்றாரா இல்லையா? சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய சத்புத்தி சத்திய புத்தி அவதாரம். சாஸ்திரத்தில் குரு வாக்கியத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? சாஸ்திரத்திலையும் குரு வாக்கியம் சத்திய புத்தி அவதாரம். சாஸ்திரம் சொல்றது உண்மை, குருநாதர் சொல்றது உண்மைன்னு அந்த சத்திய புத்தி அவதாரம். சா கதிதா ஸ்ரத்தா சத்பிகி யயா வஸ்து உபலப்யதே. அழகாக சொல்லிட்டு, சத்பிகி சான்றோர்கள் அதே ஸ்ரத்தை என்று கூறுகிறார். அந்த ஸ்ரத்தையினால் யயா மீன்ஸ் ஸ்ரத்தையா வஸ்து உபலப்யதே, அந்த வஸ்துவை எதை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதை அடைத்து. பின்னாடி பகவான் சொல்ல போற, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தையுடையவன் ஞானத்தை அடைகின்றான். இன்னொன்னு, நாம் எதன் மீது ஸ்ரத்தை வைக்கின்றோமோ அதையே அடைகின்றோம். அந்த ஸ்ரத்தைங்கிறது காமன் குவாலிட்டி. நமக்கு சாதாரண விஷயங்களின் மீது ஸ்ரத்தை இருந்தால் சாதாரண விஷயங்களை நாம் அடையும். நமக்கு உயர்ந்த ஞானத்தின் மீது ஸ்ரத்தை இருந்தால் உயர்ந்த ஞானத்தை அடையும். எந்த இடத்தில் எந்த விஷயத்தில் நாம் ஸ்ரத்தையை வைக்கின்றோமோ அந்த விஷயத்தை அந்த ஸ்ரத்தையானது நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றது. See, Shraddha presents that, on which you keep faith. எதன் மீது நாம் ஸ்ரத்தை வைக்கின்றோமோ அதை அந்த ஸ்ரத்தையானது நமக்கு நாம் இருக்கக்கூடிய இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்றது. That is the power of Shraddha. So the truth is revealed by Shraddha, or the truth reveals itself to Shraddha. அந்த உண்மை தன்னை ஸ்ரத்தைக்கு மட்டுமே வெளிப்படுத்துகின்றது. உண்மை சாதாரணமாக வெளிப்படுவது கிடையாது. The Shraddha is revealed to that mind which is so faithful, so committed to the truth. ஒரு ஞானத்திற்கோ ஒரு குருவிற்கோ ஒரு இறைவனிடத்திலேயோ நாம் ஸ்ரத்தையாக இருந்தால் என்ன ஆகும்? அந்த இறைவனோ அந்த குருவோ அந்த ஞானமோ நமக்கு எதன் மூலமாக வெளிப்படுகின்றார்? ஸ்ரத்தைங்கிற தளம் மூலமாகத்தான் வெளிப்படுகின்றார். So it is only through the medium. அது வெளிப்படக்கூடிய இறைவனோ ஞானமோ வெளிப்படக்கூடிய தளம் எது? ஸ்ரத்தை. அது இல்லைன்னா என்ன ஆகும்? அது இருந்தாலும் வெளிப்படாது. You got it? So it is only manifested through Shraddha. அது ஸ்ரத்தையின் மூலமாகத்தான். அதனால எவ்வளவோ பேர் எவ்வளவோ படிக்கிறாங்க, எவ்வளவோ ஞானம் இருக்கிறது, அவங்களுக்கு ஏன் அனுபவங்கள் பெரும்பாலும் நேருவதில்லை? அதற்கு முழுமையான ஸ்ரத்தை வேண்டும். ஸ்ரத்தாவந்தக ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றார்? அனசூயந்தக. பியூட்டிஃபுல் வேர்ட். ஸ்ரத்தாவந்தக இஸ் பாசிட்டிவ், அனசூயந்தக இஸ் நெகட்டிவ் வே ஆஃப் புட்டிங் இட். ஒன்னு நேர்மறையாக சொல்றார், இன்னொன்னு எதிர்மறையாக சொல்லக்கூடிய ஒரு குணம். அனசூயை என்ன அர்த்தம்? அனசூயன்னு ஆப்சன்ஸ் ஆஃப் அசூயை. அசூயா அந்த வார்த்தை நாம பார்த்திருக்கோம். அசூயை ஆச்சாரியர் எழுதும் பொழுது குணேஷு தோஷ திருஷ்டிகி இதி அசூயான்னு சொல்லிடுவார். நல்ல குணங்களில் கூட நமக்கு ஒரு தோஷ திருஷ்டியம், அங்கே எந்த தோஷமும் இருக்காது. ஆனா நல்ல குணங்களில் கூட நாம என்ன பார்ப்போம்? ஒரு தோஷத்தை, ஒரு குற்றத்தை, ஒரு குறையை கண்டு ஆல் த டைம் காசிப்பிங்,
all the time, finding fault with somebody, or all the time criticizing. நல்ல விஷயங்களில் கூட நல்ல விஷயங்களில் கூட நாம் தோஷங்களை பார்ப்போம். Just think about our own personal life. உங்களுடைய சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதரை நமக்கு எது வரைக்கும் பிடிக்கின்றதோ அந்த மனிதரிடத்தில் வந்து நமக்கு ஒரு ஒரு ஈடுபாடு, ஒரு பிடிப்பு, அந்த மனிதரிடத்தில் ஒரு மரியாதை இருந்தால், அந்த மரியாதை இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தெரியாது, அவர்களிடத்தில் சின்ன சின்ன தோஷங்கள் இருந்தாலும் கூட அந்த தோஷங்களை எல்லாம் பெருசா பார்க்க மாட்டோம். பிகாஸ் யூ ஆர் அட்டாச்ட் டு தட் பர்சன், யூ லைக் தட் பர்சன், you accepted him. See, when you accept a person unconditionally, even when there is a defect in them, we don't see that defect in a big way. அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நாம பார்க்க மாட்டோம். After some time, when you start developing some kind of hatred for that person, அதே மனிதர் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஏதாவது பிடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அதுக்கப்புறம் நம்ம எதை மேக்னிஃபை பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, அவர்களிடத்து இதுன்னா இவ்வளவு நாள் நம்ம பழகின காரியங்கள், இவ்வளவு நாள் அதெல்லாம் மறந்துடும். அவங்ககிட்ட என்ன குறை இருக்கிறது, which defect of him I can magnify. இதுதான் ஜெனரல் டெண்டன்சி ஆஃப் தி மைண்ட். நமக்கு பிடிக்கிற வரைக்கும் எந்த தோஷத்தையும் பார்க்க மாட்டோம், நமக்கு பிடிக்கிற வரைக்கும் ஒரு குறைய சொல்ல மாட்டோம். எப்பொழுது நமக்கு பிடிக்காமல் போய்விட்டது, நமக்கு பிடிக்கலன்னா என்ன ஆயிடும், பிடிக்கலன்னா உடனே என்ன ஆகும், பிடிக்கலன்னா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை பார்க்கும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும். இப்ப நான் சொல்லியிருக்கிறேன், இந்த உதாரணத்தை நான் பல முறை சொல்லியிருக்கேன். சுவாமி சின்மயானந்த சுவாமிகள் எடுத்த எவ்வளவு பெரிய வாழ்க்கை. பட் யாருக்காவது சுவாமிஜியை பிடிக்கலன்னா முதல்ல அவங்க தேடுறது என்னன்னா பொடி டப்பாவை தான் தேடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் தே வில் சர்ச். பிகாஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஏதாவது ஒரு தோஷ திருஷ்டி, ஏதாவது ஒரு காரணத்தை டிஸ்கவர். பிடிக்காததை நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் மைண்ட் சம்டைம் ஃபங்க்ஷன்ஸ். ஈவன் ஆல் கிரேட் பீப்புள். அதனாலதான் ரொம்ப கிட்ட யாரையும் அவர்கள் அனுமதிப்பது கிடையாது. நமக்கு ரொம்ப பெரிய பெரிய ஞானிகளோட யோகிகளோட 24 மணி நேரம் இருக்கிற அளவுக்கு நமக்கு யோக்கியதை இல்லைன்னு நான் சொல்வேன். ஏன்னா ஆல் த டைம் we see only physically, we try to pick up all their fault. நமக்கு பிடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பேச மாட்டோம், அப்படியே படத்தையே வச்சு பூஜை பண்ணுவோம். நமக்கு ஒரு நிமிஷம் பிடிக்காம போயிடுதுன்னா என்ன, அடுத்த சின்ன தோஷங்களை தான் நாம் என்ன செய்வோம், அதை நாம் பெரிதுபடுத்துவோம். அதுதான் சொல்ற அனசூயந்த. நாட் ஆன் மீ பகவான் சொல்லும் பொழுது கூட ஸ்ரத்தாவந்தக அனசூயந்தகன்னு பகவானை கூட சொல்லலை, ஏமே மதம் தான் சொல்றாரு. என்னுடைய இந்த உபதேசங்களில் என்னிடத்தில் ஸ்ரத்தையோடு இருக்கணும், என்னை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு அதெல்லாம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்றாரு. ஐ டோன்ட் பாதர் அபவுட் பர்சனல் இமேஜ். லார்ட் need not prove his purity to anyone. He only talks about the teaching. யார் ஒருத்தருக்கு இதுல ஸ்ரத்தை இல்லையோ, அனசூயந்தக முச்சியந்தே, அப்படி இருப்பவர்கள் சேபி கர்மபிகி முச்சியந்தே, தே ஆல்சோ, அதை அண்டர்லைன் பண்ணு, அவர்களும் கூட கர்மத்திலிருந்து விடுபடுகின்றார்கள். எப்ப அவர்களும் கூடன்னு சொல்லிட்டாரு, அப்ப இன்னும் ரெண்டு he talks about two type of people. See, there are one type of people, they are naturally blessed with bright intellect. அவர்களுக்கு வந்து இயல்பாகவே என்ன இருக்கிறது, ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கின்றது. See, their intellect is bright. They have faith also. At the same time, they have a great understanding. விவேகம் இருக்கிறது, வைராகியம். They possess all the qualities to achieve this realization. அவங்களுக்கு எல்லா விதமான தகுதிகளும் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் இந்த கர்மத்திலிருந்து விடுபட்டு ஞானத்தை அடைவார்கள்ங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? ஏன்னா அவர்கள் ஞானத்தை அடைவதற்கான எல்லா தகுதிகளும் ஏற்கனவே அவர்களிடத்தில் என்ன இருக்கின்றது, அவர்களிடத்தில் இருக்கு. Now there are second type of people. They may not have that kind of understanding. அவர்களுக்கு கர்மத்தை குறித்தோ, ஞானத்தை குறித்தோ, பக்தியை குறித்தோ, சாஸ்திரங்களை குறித்தோ பெரிய புரிதல்கள்ங்கிறது இருக்காது. Their intellect may not be that sharp. பெரிய விவேகம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. Not necessarily. There are some people, they are very simple people. சொன்னதை செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? என்ன சொன்னதை செய்வார். நான் அடிக்கடி இந்த உதாரணம்
தோட்டக்காச்சாரியாருடைய உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். ஆதிசங்கருடைய சீடர்கள்லேயே அவருக்கு பெரிய ஞானத்துல அதுல எல்லாம் பெரிய ஆர்வம் இருந்தது கிடையாது. ஆச்சாரியர் மேல அவருக்கு அவ்வளவு பக்தி. சப்போஸ் ஈவன் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஹோல் டீச்சிங், இந்த கர்மத்தை பற்றி முழுமையான நமக்கு புரிதல்கள் எல்லாம் இல்லாவிட்டாலும் கூட என்ன சொல்றாரு, பரவாயில்ல, ஸ்டில் இஃப் யூ பொசஸ் ஸ்ரத்தா, ஸ்ரத்தையும் இந்த these two qualities, not finding fault with somebody, and if you have tremendous teaching, these teachings are true, or the one teaches is a great person, அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்ரத்தையும் அந்த தோஷங்களை பார்க்காத ஒரு குணமும் இருந்தால், பெரிய விவேகம் வைராக்கியம் இல்லாவிட்டாலும் கூட தே ஆல்சோ முச்சியத்தில் ஸ்லோலி ஸ்டடிலி, இஃப் நாட் இம்மீடியட்லி. நல்ல விவேகம் வைராக்கியம் இருந்தால் உடனடியாக என்ன ஆகுது, உடனடியாக அவர்கள் இந்த கர்மங்களில் இருந்து விடுபடுகிறார். சப்போஸ் இஃப் தட் பர்சன் டசன்ட் ஹேவ் தட் மச் அண்டர்ஸ்டாண்டிங், ஹி ஹஸ் ஒன்லி ஸ்ரத்தா, நம்பிக்கை மட்டும் இருக்கு. இதை கேள்வி அர்ஜுனன் பின்னாடி கேட்கிறானா இல்லையா? இதே பகவத்கீதையில கேட்பான். ஒருத்தர் சாஸ்திரத்தினுடைய விதிகளை எல்லாம் பின்பற்றவில்லை, அவருக்கு பெரிய சாஸ்திரங்கள் தெரியல, சாஸ்திரங்களுடைய விதிகளை எல்லாம் தெரியல, ஆனா அவனிடத்தில் என்ன இருக்கின்றது, அதீதமான நம்பிக்கை இருக்கின்றது. He has only Shraddha as his investment. He doesn't have any knowledge, he doesn't study scriptures, he doesn't follow அந்த சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய நியமங்களை எல்லாம் பின்பற்றுவது கிடையாது, பட் அவனுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அப்ப அவன் அடையக்கூடிய கதி என்ன? ஸ்ரத்தை இருக்கிறவன் ஒருவேளை சாஸ்திரங்களே படிக்கல, சாஸ்திரங்களே ஃபாலோ பண்ணல, அவனும் இந்த சாஸ்திரங்களை படித்தவர்கள் அடையக்கூடிய அதே நிலையை அவனும் அடைவானான்னு அதற்கு பகவான் மனிதர்களுடைய நம்பிக்கை 3 விதமாக பிரித்து சொல்லுகின்றாரா இல்லையா? சாத்வீகமான நம்பிக்கை இருக்கிறது, ராஜசீகமான நம்பிக்கை இருக்கிறது, தாமசீகமான நம்பிக்கை இருக்கின்றது சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தே ஆல்சோ they get relieved. See, suppose you go to doctor, நம்ம ஒரு மருத்துவர் இடத்துல போறோம், நமக்கு மருத்துவத்தை பற்றி எல்லா ஞானமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. யூ நீட் நாட் நோ எனிதிங். யூ ஹேவ் a disease, you go to a doctor. நீங்க என்ன பண்ணணும், ஸ்ரத்தாவந்தக அனசூயந்தக, don't try to find fault with the doctor. Just whatever the doctor says, sometimes we have faith that this doctor knows. He is interested only in our welfare. He will cure. வெறும் ஸ்ரத்தையில தானே போறோம், ஒரு தோஷ திருஷ்டி இல்லாம தானே போறோம். தேபி முச்சியந்த. இப்ப நம்ம முழு இதுக்காக நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா நமக்கு எல்லாம் மருத்துவத்தை பற்றி தெரியணுங்கிற அவசியம். பஸ்ல ஏறி உட்காரும், ஃபிளைட்ல ஏறி உட்காரும், ஸ்ரத்தாவந்தக அனுசூயந்தக. பைலட்டை நம்ம பார்த்தது கூட கிடையாது, ஏதோ கொண்டு போய் நம்மள என்ன பண்ண ஏறி உட்கார்ந்தா கரை சேர்த்துடுவாருன்னு ஒரு இஸ் நாட் a simple. Sometimes ஸ்ரத்தா இஸ் வெரி சிம்பிள். ஐ திங்க் தட் இஸ் a பிரைமரி லெசன். நாம எடுத்த உடனே நமக்கு ஸ்ரத்தையே, அதனாலதான் ஸ்ரத்தை இல்லாதவர்களுக்கு இந்த ஞானத்தையே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. சம்டைம் we develop the intellect instead of developing the heart. அது இதயம் வளர்றதுக்கு பதிலாக என்ன ஆகுது, நம்ம கூட பார்க்கிறோம், ஆரம்ப காலங்களில் ஸ்ரத்தையோட வந்தவர்களோட கொஞ்ச நாள் இந்த கீதையெல்லாம் படிச்சோன்னு மாறிடுவார்கள். ஆல்வேஸ் என்ன ஆகுது, சம்டைம் தி ஸ்ரத்தா கான்ட்ரடிக்ட்ஸ் நாலேஜ். ஆக்சுவலி நாலேஜ் ஷுட் ஸ்ட்ரென்தன் ஸ்ரத்தா. நம்ம அதிகம் படிக்க 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 நமக்கு என்ன ஆகணும், குரு மேலையும் சாஸ்திரத்தின் மேலே நமக்கு என்ன ஆகணும், ஸ்ரத்தை அதிகரித்து கொண்டே ஆகணும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம படிச்ச உடனே யாரிடத்தில் படிக்கின்றோமோ அவர்களிடத்திலே நம்ம குறைகளை குற்றங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இஸ் இட் நாட் ஒண்டர்? இஸ் நாட் ஒண்டர்? அதுக்கு பேசாம நம்ம படிக்காமலே இருந்திருக்கு. See, when we study something, somebody teaches us, he teaches us only so that faith is strengthened. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, we doubt a person who teaches us. This is the contradiction sometimes between the knowledge and faith. Therefore it is said, eme madhumidam anutishtanti manavaha shraddhavanto nusuyanta muchyante tepi karmabihi. They also karmabihi. அவர்களும் கூட எல்லா கர்மங்களிலிருந்து விடுபடி. So what is the takeaway from this sloka? Come what may, that I should have a tremendous faith in the teachings of the master, teachings of the. அந்த ஸ்ரத்தையில நமக்கு எப்பொழுது என்ன வரக்கூடாது, நம்முடைய ஸ்ரத்தையின் மீது நமக்கு எந்த ஒரு விரிசலும் வரக்கூடாது. விரிசல் வர
ரெண்டாவது என்ன சொல்றார்? அனசூயந்த. அனசூய, எந்த ஒரு குற்றத்தையோ, எந்த ஒரு குறைகள், எந்த ஒரு தோஷத்தையும் we should not see it. இந்த ரெண்டு இல்லைன்னா தென் 32வது ஸ்லோகம் சொல்லு பார்த்து. ये त्वेतदप्यसूयन्तः नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान् சேதசக. இது வீணா போனவங்களை பற்றி ஒரு கதை. எப்படி வாழ்க்கையில சம்டைம் நல்ல குருவுடைய சம்பந்தம், நல்ல சாஸ்திரங்களுடைய சம்பந்தம், நல்ல ஆட்களுடைய சம்பந்தம் எல்லாம் கிடைத்தும் கூட வீணா போறவர்கள் இருக்கிறார்கள். இது வீணா போனவங்களுடைய கதை. இது ஏ தூ, இந்த தூ போட்டா இருப்பார். ஏ தூ ஆன் தி கான்ட்ரரி, ஏ மாணவாக, தோஸ் பீப்புள் அபியசூயந்தக. அபியசூயந்தகனால என்ன அர்த்தம்? அஸ்ரத்தாவந்தக. See, they don't have any faith. இந்த ஸ்ரத்தையும் இல்லாத. அபியசூயந்தக means always, find fault all the time, criticize all these teachings, all the time criticize, all the time finding fault. தேசத்துல கூட பார்க்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார், இருந்து கொண்டே இருப்பார். அபியசூயந்த ந அனுதிஷ்டந்தி மே மதம். மே மதம் நாட் என்னை பின்பற்றாதவர்கள் சொல்லல. மே மதம் என்னுடைய இந்த கருத்துக்களை, அது அவருடைய சொந்த கருத்துக்கள் கூட கிடையாது. நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? எல்லா வேதங்களுடைய கருத்துக்களையும் நமக்கு எடுத்து அழகாக பிழிந்து கொடுத்திருக்கிறார். திஸ் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி என்டையர் வேதா. திஸ் வேதிக் நாலேஜ், people criticize this knowledge, such a great Vedas, they are given only for our benefit. நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக எந்த ஒரு ஞானமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த ஞானத்தை பின்பற்றாதவர்கள் அபியசூயந்தர் ந அனுதிஷ்டந்தி மே மதம். They are சர்வ ஞான விமூடான் தான் தான். Such people are, they are deprived of all kinds of knowledge. On the contrary, their knowledge is completely confused. குழப்பமான ஞானத்தை உடைய சர்வ ஞான விமூடாக. விமூடாக ஞான விஷயத்தில் அவர்களுக்கு என்ன கிடையாது? ஒரு புரிதலோ ஒரு தெளிவோ கிடையாது. They are completely confused about this knowledge. They don't have any basic understanding. நீங்க இந்து மதத்தை குறை சொல்லணும்னா, இதையெல்லாம் குறை சொல்லணும்னா நமக்கு அடிப்படையாக என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஞானம் இதை குறித்து இருக்க வேண்டும். சர்வ ஞான விமூடான்ஸ்தான் வித்தி. வித்தின்னா know them to be like this. So this is a warning. What is a warning? That we should stay away from such people. அவர்களிடத்திலிருந்து விலகி இருப்பது. கடைசியில் என்ன சொல்ற? நஷ்டான் அச்சேதசக. நஷ்டான் அவர்கள் நஷ்டத்தை அடைந்தவர்கள். அச்சேதசக புத்தி இல்லாதவர்கள், இந்த ஞானத்தை பின்பற்றாதவர்கள், இந்த ஞான விஷயத்தில் முழுமையான குழப்பத்தை அடைந்து அவர்கள் எதை இறுதியில் அடைகின்றார்கள் என்றால் நஷ்டத்தை அடைகின்றார்கள். ஆச்சாரியர் சொல்வர் புருஷார்த்த அயோக்கியோ பவதி. சிம்பிளா ஒரே சென்டென்ஸ் முடிச்சுப்பார். சச் பீப்புள் ஆர் புருஷார்த்த அயோக்கிய. மேலான புருஷார்த்தத்தை அடையக்கூடிய தகுதியை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். They lost that qualification. So நஷ்டான். பின்னாடி கீதையில கூட பகவான் பிரணஷ்யத்தின்னு சொல்வார். பிரணஷ்யத்தின்னு சொல்வார். நஷ்டம்ங்கிறது என்ன? What is the real loss? Please understand. What is the real loss? Because life we always measure in terms of prosperity. நமக்கு மனிதர்களுக்கு கர்வம் கூட, எனக்கு வேலை இருக்கு, நான் என் சொந்த காலில் நின்னுப்பேன், எனக்கு சொந்த ஏதோ ஒரு சொந்த வீடும் சொந்த வேலையும் இருந்தாலே ஜனங்களுக்கு எவ்வளவு கர்வம். Just because they have their own house, they earn some money per month, 1 lakh, they think that they possess everything. They think that is the real wealth. Then எல்லா தர்மங்களும் கண்ணுக்கே தெரியாமல் போயிடு. எப்ப இந்த பணம் இதெல்லாம் வந்துடுது, then what is the use if you don't follow? ஒரு இல்லற வாழ்க்கை இருக்கு. So what if you have your own house? So what if you earn? But if you don't follow the கிரகஸ்த தர்மம், ஒரு பேசிக் இல்லற வாழ்க்கையினுடைய தர்மங்களை நமக்கு பின்பற்ற தெரியல, what is the use of having all these? இதுல இருந்து என்ன?
In the eyes of the Lord, nashtan achetaska. Nashtanda. So what is the greatest wealth? Not, this is not the wealth. Understanding is the real. Real wealth is buddhi. அதனால ஒரு மனிதனுக்கு அழிவுங்கிறது பகவான் புத்தி நாஷாத் பிரணஷத்தின்னு தான் சொல்லுவார். பின்னாடி கீதையில சொல்லும் பொழுது எப்ப புத்தி நாசம் ஏற்படுகின்றதோ, see that is a real loss. It's not loss of wealth, loss of health எல்லாம் இல்லை. The real loss is loss of understanding. புத்திக்கு ஒரு தோஷம் இருக்கிறது, இது மட்டும் ஞாபகம் வச்சு. அந்த தோஷத்திற்கு பெயர் விபரீத அர்த்த தோஷ புத்தி. இப்படி ஒரு புத்தி வந்தா போறோம், இட் வில் டெஸ்ட்ராய் எவ்ரிதிங். அது எல்லாவற்றிலும் என்ன பண்ணும், எல்லாவற்றிலும் குறைய கண்டுபிடிக்கும். யூ பிரிங் தி பெஸ்ட், அதுல கூட என்ன கிடைக்கும், கோகின் ஒரு வைரத்துல கூட என்ன பண்ணும், அதுல கூட ஏதாவது தோஷம். விபரீத அர்த்த தர்ஷன தோஷம். எல்லாவற்றையுமே எப்படி பார்க்கும், எல்லாவற்றையுமே விபரீதமாக. we don't see a thing as it is. ஒரு விஷயத்தை உள்ளபடி பார்க்க மாட்டோம். all the time mind என்னது, just keeps projecting, goes on, imaginary intellect. Sometimes we live in the world of our own false imaginations. சில நேரங்களில் நம்முடைய மனமும் புத்தியும் ஒரு தவறான, ஒரு குழப்பமான ஒரு உலகத்தில் அது சுற்றி கொண்டிருக்கிறது. அண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, அதுதான் சரின்னு நினைக்கிறது. இவ்வளவு குழப்பங்களையும், இட் இஸ் கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ், பட் இட் திங்ஸ் தட் திஸ் அலோன் இஸ் ரைட். If a person takes that which is totally wrong as right, what will happen? ஆச்சாரியார் விவேக் சுடாமணியில இந்த உதாரணம் கொடுப்பாரு இல்லையா, கயிற்றுல பாம்பை பார்த்தா பரவாயில்ல, ஒருவேளை பாம்பையே கயிறாக பார்த்தா என்ன அர்த்தம், என்ன, what will happen? They will ruin their life. So many people, because of this wrong understanding, because of their arrogance, the life is ruined. Sarva jnana vimodhan stan vidhi nashtan chet. What to do with such people? Better luck next time. Don't, waste. We should never waste our time with such people. We should not give our time to those people at all. It's better to avoid such people because they will not listen. The basic, see, I was with Guru Garu for 2 days in Baluspad. We discussed so many issues. Guru Garu simply said, Swami, they will not listen justly. People won't listen. Don't waste your time. This is what said. Don't waste your time. Don't waste your energy. People will not listen. See, this is the simple conclusion. Because Sarva Jnana Vimodhan, அப்புறம் இங்க போய் அங்க போய் அடிபட்டு, then ultimately another life will teach a great lesson, but alas, it is a very painful lesson. Going through all that painful lesson, then they will understand. Now, Arjuna is asking why. It's a beautiful question. See, this such a great teaching is there. Great teacher is there. People with great faith. Only thing, all great. Teacher is great. Teaching is great. With great faith. If somebody follows all this teacher and the teaching, he will be delivered. But in spite of having this treasure, why people are not using it? Why people are not choosing it? Not only they are not using and choosing, they are simply throwing it away. அவர்கள் கையில கிடைத்த ஒரு வைரத்தை என்ன பண்றாங்க, அவர்கள் தூக்கி எறிகின்றார்கள். Why? Lord is asking. See, this question I should ask. See, this question Lord should ask. Whyங்கிற கேள்வி நாம கேட்க கூடாது, பகவான் கேட்கிறாரு. அப்படின்னு இவ்வளவு பகவானே இருந்து இவ்வளவு டீச்சிங் இருந்து, if people don't follow that, Lord is asking. See, it is not a wonder for you, Arjuna. It is a great wonder for me. I am ready to take everything. I am ready to protect. I am available. But still, people do not make use of my availability. If they don't come to me, if they don't make use of my availability, if they don't surrender to me, I should ask why people are not deprived of such a great knowledge. Why
It's a beautiful slogan. One of the finest slokas of Bhagavad Gita. அடுத்த ஸ்லோகம். How people, just get carried away by their own innate tendencies. How they are just, cheated by, looted by these innate tendencies. How they just get carried away. Lord gives, that reason. It's a beautiful slogan. You have to see with a little elaborate part that we will see next. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate Om Shanti 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 Harihi Om Shri Guru Pyo Namaha Harihi Om